அழுதாள். எப்படியாவது உன்னால் அகற்றப்பட வேண்டும். என் துயரம் பீஷ்மாவால் ஏற்பட்டது. எனவே ஆண்டவரே, அதிக தாமதமின்றி அவரை கொல்லுங்கள். அவருடைய வார்த்தைகள் ராமரின் இதயத்தில் ஆழமாக வெட்டப்பட்டன. மேலும் அவர் தனக்கு உதவ ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை அவர் அறிந்திருந்தார். ராமர் பீஷ்மரிடம் திரும்பி, காசியின் மகளே சொல். ஆனால் வார்த்தை, பீஷ்மர் உங்களிடமிருந்து மரியாதைக்கு தகுதியானவர். என் வார்த்தையில் உங்கள் கால்களை அவரது தலையில் உயர்த்துவார் என்று பதிலளித்தார். அம்மாவின் கண்கள் நம்பிக்கையுடன் பிரகாசித்தன. அவள் பதிலளித்த போது, ஓ ராமரே, ஒரு அசுரனைப் போல கர்ஜிக்கும் பீஷ்மரை போரில் கொள்ளுங்கள். உண்மையில் அவர் சந்திப்புக்கு அடைக்கப்பட்டார். அவரை கொள்ளுங்கள். ஓ ராமரே, எனக்கு விருப்பமானதை நீங்கள் புத்திசாலித்தனமாக இருந்தால், இருப்பிலும் பீஷ்மர் எளிதில் செய்திருப்பப்படுபவர் அல்ல. அவர் தனது கடமையையும் மரியாதையையும் அறிந்திருந்தார். மேலும் அவர் ஒரு சவாலிலிருந்து பின்வாங்க மாட்டார். ராமருக்கும் அம்மாவுக்கும் இடையிலான விவாதம் தொடர்ந்தபோது புத்திசாலி ரிஷி அத்ரிதருடன் பேசினார். தனது பாதுகாப்பை நாடிய பெண்ணை விட்டு வெளியேற வேண்டாம் என்று ராமை எச்சரித்தார். வலிமைமிக்க ஆயுதம் ஏந்தியவரே, உமது பாதுகாப்பை தேடும் இந்த பெண்ணை பிரிந்து செல்வது உமக்கு பிரயோஜனம் அல்ல. போருக்கு வரவழைக்கப்பட்டார். பீஷ்மர் சந்திப்புக்கு வந்து, நான் தோற்கடிக்கப்பட்டேன் அல்லது அவர் உமது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தால், பேய்களின் இலத்தில் மதமே இந்த பெண் எதை தேடுகிறாரோ அது நிறைவேறும். மேலும் வீரனே, சொன்ன வார்த்தைகளும் உண்மையாகிவிடும் என்று ரிஷி கூறினார். பிராமணர்களுக்கு முன் செய்த தனது சபதத்தை ரிஷி ராமருக்கு நினைவூட்டினார். பிராமணர்களுக்கு எந்த எதிரியும் போரில் கொல்ல சபதம் செய்தார். அந்த பெருமைமிக்க போர் வீரரான பீஷ்மர் அனைத்து சித்திரியர்களையும் விட பெரும் வெற்றியை பெற்றிருந்தார். ஆனால் ராம தன்னால் முடியும் என்று அறிந்திருந்தார். ஒரு பரபரப்பான ராஜ்யத்தின் மத்தியில் பீஷ்மர் யமாதட்டியின் மகன் ராமரிடம் இருந்து எதிர்பாராத ஒரு வருகையை பெற்றார். பிந்தையவர் ஒரு பசு மற்றும் பல பிராமணர்கள், பூசாரிகள் மற்றும் பிற மரியாதைக்குரிய விருந்தினர்களுடன் பெரும் ஆரவாரத்துடன் வந்தார். பீஷ்மர் அவரை அணுகியபோது ராமர் அவரது வழிபாட்டை ஏற்றுக்கொண்டார். மேலும் அதிகாரபூர்வமான மற்றும் கடுமையான தொழில் பேசத் தொடங்கினார். காசி மன்னரின் மகளே அவர் தேர்ந்தெடுத்த நாளில் கடத்தி சென்றதாக பீஷ்மர் மீது ராமர் குற்றம் சாட்டினார். இதனால் அவளுடைய நல்லொழுக்கம் மாசுபட்டது. பீஷ்மரின் செயல்களால் சல்வாவால் நிராகரிக்கப்படுவது சரியல்ல என்பதால் பீஷ்மர் அந்த பெண்ணை மீண்டும் அழைத்து சென்று அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவர் கோரினார். ராமரின் வார்த்தைகள் கோபத்தால் நிரம்பியிருந்தன. அவர் இணங்காவிட்டால் பீஷ்மருடன் அவரது ஆலோசகர்கள் அனைவரையும் கொன்றுவிடுவதாக அச்சுறுத்தியதால் அவரது கண்கள் கோபத்தில் உருண்டன் இருப்பிலும் பீஷ்மர் பிடிவாதமாக இருந்தார். அவருக்கும் ராமருக்கும் இடையிலான ஆசிரியர் மாணவர் உறவை நினைவு கூர்ந்தார். அந்த பெண் தனது சொந்த விருப்பப்படி சல்வாவை தேர்ந்தெடுத்ததாகவும் மயம் அல்லது இரக்கம் காரணமாக சத்திரிய நடைமுறைகளை கைவிட முடியாது என்றும் அவர் விளக்கினார். பீஷ்மர் இனிமையான வார்த்தைகளால் ராமரை வேண்டிக் கொண்டார். ஆனால் பிந்தையவர் குயிர்விக்க மறுத்து விட்டார். இளவரசருக்கு 4 வகையான ஆயுதங்களை கட்டித்த பீஷ்மருக்கு அவர்களின் கடந்த கால உறவை நினைவூட்டிய போது ராமரின் கோபம் தீவிரமடைந்தது. பீஷ்மர் தனது போதகரின் விருப்பத்திற்கு ஏற்ப செயல்படவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். மேலும் அவர் அந்த பெண்ணை திரும்ப பெற வேண்டும் என்று கோரினார். பீஷ்மர் நல்லொழுக்கம் மற்றும் கடமையின் கொள்கைகளை விளக்கி, ஒரு கித்திரியர் மற்றவர்களிடம் தகுதியானபடி நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். ராமர் தனது கடந்த கால வெற்றிகளை பற்றி பெருமை பேசியதும் பீஷ்மர் தனது சொந்த வலிமையுடன் எதிர்த்து போராடியதும் விவாதம் தொடர்ந்தது. இருவரும் வாய்மொழி சண்டையில் ஈடுபட்டனர். ஒவ்வொன்றும் மற்றொன்றை முறியடிக்க முயன்றன. இறுதியில் குருஷேத்ராவின் களத்தில் பீஷ்மருக்கு சவால் விடுத்த ராமர் அங்கு பீஷ்மரின் ஆயுதங்களால் அவர் புனிதப்படுத்தப்படுவார். பீஷ்மர் சவாலை ஏற்றுக்கொண்டார். அவர்கள் பிரிந்தபோது ராமர் அவரது வரவிருக்கும் தோல்வியை பற்றி அவதூறாக பேசினார். பீஷ்மர் விரைவில் அவரது கைகளில் தனது முடிவை எதிர்கொள்வார் என்றும், சமநிலையில் அவர் இறந்து கிடப்பதைக் கண்டு அவரது தாயார் ஜானவி அவருக்காக அழுவார் என்றும் அவர் எச்சரித்தார். இறுதி வளர்ச்சியுடன் ராமர் குருஷேத்திரத்தை நோக்கி புறப்பட்டார். பீஷ்மரை அவர்களின் வரவிருக்கும் போருக்கு தயார்படுத்த விட்டுவிட்டார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க மோதலுக்கு தளம் அமைத்திருந்தபோது முடிவு உறுதியாக இருக்காது என்று தெளிவாக தோன்றியது.
வலிமை மற்றும் வீரத்தின் அடிப்படையில் இரண்டு வீரர்களும் சமமாக பொருந்தி இருந்தனர். யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை காலம் மட்டுமே சொல்லும். சூரியன் போர்க்களத்தில் மறைந்து காட்சியின் மீது ஒரு தங்க ஒளியை வீசிக்கொண்டிருந்தது. பெரிய போர்வீரரான பீஷ்மர் தனது பிரம்மாண்டமான ரதத்தின் மீது உயரமாக நின்றார். அதன் மர சுவர்கள் சிக்கலான சிற்பங்கள் மற்றும் உள்ளும் தந்த ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டன. பூமியில் உறுதியாக நின்று கொண்டிருந்த அயோத்தியின் வலிமையான இளவரசரான ராமர் மீது அவரது கண்கள் பூட்டப்பட்டன. அவரது உடல் வேதங்களின் புனித நூல்களிலிருந்து நெய்யப்பட்ட ஒரு மேலங்கியில் மூடப்பட்டிருந்தது. அன்பான வீரனே, நீ பூமியில் நிற்கும்போது உன்னுடன் சண்டையிட நான் விரும்பவில்லை. என் ரதத்தில் ஏறி மரியாதையுடன் போரில் ஈடுபடுவோம் என்று பீஷ்மர் அன்புடன் புன்னகைத்தார். ஆனால் ராமரின் பதில் எதிர்பாராதது. கண்களில் ஒரு குறும்பு மின்னலுடன் அவர் கூறினார், பூமியின் பீஷ்மரே, வேதங்கள் என் குதிரைகள் காற்று என்னை முன்னோக்கி அழைத்து செல்கிறது. என் அன்சல் கோட் என் தாய்மார்களான காயத்ரி, சாவித்ரி மற்றும் சகஸ்வதியின் அன்பும் பக்தியும் ஆகும் போரில் ராமரின் தனித்துவமான அணுகுமுறைக்கு பீஷ்மரின் முகம் போட்டுதலால் பிரகாசித்தது. ராமர் தனது வார்த்தைகளால் ஆச்சரியப்படாமல் அம்புகளின் நீரோட்டத்தை அவர் மீது கட்டவிழ்த்துவிடத் தொடங்குவதை அவர் பிரமிப்புடன் பார்த்தார். பீஷ்மரின் தேர் குதிரைகள் ஒவ்வொன்றாக கீழே விழும்போது இறக்கைகளில் சுழல் சத்தத்தால் காற்று நிரம்பியது. ஒப்பிட முடியாத போதிலும் பீஷ்மர் பிடிவாதமாக இருந்தார். அம்புகளின் ஆழத்திலிருந்து அவரை பாதுகாத்தார். போர் பல நாட்கள் நீடித்தது. ஒவ்வொரு போர் வீரரும் வெற்றி பெற தீர்மானித்தனர். ராமர் பீஷ்மரை 960 அம்புகளால் தாக்கினார். ஆனால் மூத்த போர் வீரர் அடிபணிய மறுத்துவிட்டார். ராமரை மீண்டும் ஒருமுறை அழைத்தபோது அவரது வார்த்தைகள் மரியாதையுடனும் போற்றுதலுடனும் இருந்தன. நீங்கள் என் மீது சிறிதும் மரியாதை காட்டவில்லை. ஆயினும் நான் உங்கள் போதகருக்கு மரியாதை செலுத்துகிறேன். பிராமணனே, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு புதிய கடமையை கேளுங்கள். இரக்கத்தின் கடமை ஒரு கூர்மையான அம்பு கொண்டு ராமை நோக்கி திருப்பி சுட்ட பீஷ்மரின் கண்கள் கோபத்தால் பிரகாசித்தன. ஆனால் ராமர் தப்பிக்கவில்லை. அவர் நூற்றுக்கணக்கான அம்புகளால் பதிலடி கொடுத்தார். அது அவர்களின் வாயிலிருந்து இரத்தத்தை வாந்தி எடுத்தது போல் தோன்றியது. வேதனையுடன் பாம்புகள் துடைப்பது போல போர் அதன் உச்சக்கட்டத்தை அடைந்த இரு வீரர்களும் அடிகளை பரிமாறிக்கொண்டனர். ஒவ்வொருவரும் துல்லியமாக தரையங்கினர். சண்டை தொடர்ந்தபோது பீஷ்மரின் உடல் அவரது மேலங்கிக்கு அடியில் நடுங்கத் தொடங்கியது. அவரது கண்கள் மங்கத் தொடங்கின. அவர் பின்னோக்கி தடுமாறினார். துக்கத்தில் மூழ்கினார். போரில் போராடுங்கள் என்று அவர் கூச்சலிட்டார். க்ஷத்திரிய நடைமுறைகளுக்கு எதிராக போராடுங்கள். நான் என் போதகரை அம்புகளால் துன்புறுத்தியுள்ளேன். நல்லொழுக்கமுள்ள ஆத்மாவை கொண்ட ஒரு பிராமண வாயிரம் கதிர்கள் கொண்ட ஒளி சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கி போர்க்களத்தை நிழல்களில் ஆழ்த்தியது. போர் நிறுத்தப்பட்டது. பீஷ்மர் வருத்தத்தால் முறியடிக்கப்பட்டு தனது தாக்குதல்களை நிறுத்தினார். அவர் ராமரை பார்த்து கொண்டே இருந்தார். போர்க்களத்தில் சூரியன் உதயமாகாமல் இருந்தபோது சக்தி வாய்ந்த போர்வீரான பீஷ்மர் ஜமதக்னியின் மகன் ராமருடன் மற்றொரு கடுமையான மோதலுக்கு தயாரானார். அவரது தேரோட்டக்காரர் அவர்களின் உடல்களில் இருந்து அம்புகளை அகற்றுவதில் திறமையானவர். பீஷ்மரின் கவசத்திலும் அவரது குதிரைகளிலும் இன்னும் இருந்த எரிபொருள்களை கவனமாக பிரித்தெடுத்தார். நல்ல குளியல் மற்றும் செய்து ஓய்வுக்கு பிறகு புத்துணர்ச்சி அடைந்த குதிரைகள் இப்போது மீண்டும் ஒருமுறை போருக்கு தயாராக இருந்தனதபாலில் பிரகாசமான பீஷ்மர் ராமரை நெருங்கிய போது அவர் தனது எதிரியின் கண்களில் உறுதியை காண முடிந்தது. ஒரு ஆன மூச்சுடன் பீஷ்மர் தனது ரதத்திலிருந்து இறங்கி ராமருக்கு வணக்கம் செலுத்தி பின்னர் தனது எதிரியை எதிர்கொள்ள ஆர்வமாக தனது வாகனத்தில் ஏறினார். இரண்டு வீரர்களும் அடிகளை பரிமாறிக்கொண்டனர். அவற்றின் அம்புகள் கொடிய பாம்புகளைப் போல காற்றில் பறந்தன. பீஷ்மர் கூர்மையான தண்டுகளின் நீரோட்டத்தை கட்டவிழ்த்து விட்டார். ஆனால் ராமர் சம எண்ணிக்கையுடன் பதிலடி கொடுத்தார். ஒவ்வொருவரும் மற்றவர்களின் நடுவானில் வெட்டினர் போராளிகள் மணிக்கணக்கில் ஓதிக்கொண்டனர். அவர்களின் அசைவுகள் வேகமாகவும் துல்லியமாகவும் இருந்தன. பீஷ்மர் ராமர் மீது வான ஆயுதங்களை வீசினார். அவர் தனது திவ்ய ஏவுகணைகளால் அவர்களை திருப்பினார். இரண்டு வீரர்களும் ஒருவருக்கொருவர் தாக்குதல்களை நடுநிலையாக்கினர்.
அவர்கள் மேல் கையை பெறவில்லை. இருப்பினும் போர் தீவிரமடைந்தபோது ராமரின் கோபம் அதிகரித்தது. அவர் திடீரென்று தனது வலதுபுறம் சக்கரனிட்டு பீஷ்மரை மார்பில் அடித்தார். பீஷ்மர் தனது உடலின் வழியாக ஒரு கடுமையான வலியை உணர்ந்தார். அவர் சுயநினைவை இழந்து முன்னோக்கி சரிந்தார். அவரது தேரோட்டக்காரர் விரைவாக அவரை போர்க்களத்திலிருந்து தூக்கி சென்றார். ஆனால் அத்திருகணன் மற்றும் காசி இளவரசி உட்பட ராமரை பின்பற்றுபவர்கள் தங்கள் வெற்றியைக் கண்டு மகிழ்ச்சியுடன் கூச்சலிடுவதற்கு முன்பு அல்லபீஸ்வர் சுயநினைவடைந்ததும் அவரை மீண்டும் ராமரின் இடத்துக்கு அழைத்துச் செல்லுமாறு தனது தேரோட்டிக்கு அறிவுறுத்தினார். அவரது உடலில் இன்னும் வலி இருந்த போதிலும் அவர் தொடர்ந்து போராடுவதில் உறுதியாக இருந்தார். அவர்கள் வந்ததும் பீஷ்மர் மீண்டும் ராமரை எதிர்கொண்டார். ஆனால் இந்த முறை முடிவு வித்தியாசமாக இருக்கும். 2 வீரர்களும் மீண்டும் மோதிக்கொண்டனர். அவர்களின் அம்புகள் ஒரு கொடிய புயலைப் போல காற்று பறந்தன. பீஷ்மர் எய்யும் பிரகாசமான அம்புடன் ராமரை சுட்டார். ஒரு கணம் அவரது எதிரி விழப்போகிறார் என்று தோன்றியது. ஆனால் ராமர் அடியை நடுநிலையாக்க முடிந்தது. பின்னர் அவர் பீஷ்மரின் இடது பக்கத்தை துளைத்து திருப்பினார். சுற்றல் அலை தன் மீது வீசுவதை பீஷ்மர் உணர்ந்தார். ஆனால் அவர் அடிபணிய மறுத்துவிட்டார். அவர் ராமரின் அம்பு மலைக்கு இடையூறு விளைவிக்கும் முயற்சியில் மிகுந்த ஏசான கையால் அம்புகளை வீசத் தொடங்கினார். போர் தீவிரமடைந்தது. 2 வீரர்களும் அடிகளை பரிமாறிக்கொண்டனர். அவர்களின் அசைவுகள் விரைவாகவும் துல்லியமாகவும் இருந்தன. ஆனால் சூரியன் அஸ்தமிக்கத் தொடங்கியதும் பீஷ்மரின் போதகர் துரோணர் தலையிட்டு தனது மாணவரை சண்டையிலிருந்து விலக்கிக் கொண்டார். போராளிகள் ஒரு காம் நின்றபோது யதார்த்தத்தின் துணி கிழிந்தது போல் தோன்றியது. காற்று நிரம்பியிருந்தது. அடுத்த நாள் பீஷ்மருக்கும் ராமருக்கும் இடையிலான போர் வெட்டங்களின் மோதலாக இருந்தது. இது அதைக் கண்ட அனைவரின் நினைவுகளிலும் பொறிக்கப்படும் ஒரு காட்சியாகும். போர் புதிதாக தொடங்கியதும் ராமர் தனது வான ஆயுத களஞ்சியத்தை பீஷ்மர் மீது கட்டவிழ்த்து விட்டார். பல்வேறு தெய்வீக ஆயுதங்களை பயன்படுத்தி பூமியின் அடித்தளத்தை உலுக்கினார். இருப்பினும் பீஷ்மர் ஒரு சாதாரண போர் வீரர் அல்ல, ஒரு திறமையான மற்றும் அனுபவமிக்க போராளி. அவர் மிகவும் சக்தி வாய்ந்த வான ஆயுதங்களை கூட எதிர்கொள்ளும் கலையில் தேர்ச்சி பெற்றார். ராமகில் ஆயுத களஞ்சியத்திலிருந்து ஒவ்வொரு தொடர்ச்சியான பக்குதலுடனும் பீஷ்மர் தனது சொந்த எதிர் ஆயுதங்களுடன் பதிலடி கொடுத்தார். ராமரின் தாக்குதல்களின் விளைவுகளை நடுநிலையாக்கினார். தனது ஆரம்ப தாக்குதலில் தோல்வியால் தடையின்றி ராமர் மீண்டும் ஒரு முறை முன்னேறினார். இந்த முறை உலகை அதன் தீவிரமான பிரகாசத்தால் நிரப்புவதாக தோன்றிய ஒரு எரியும் ஈட்டியை கட்டவிழ்த்து விட்டார். அழிவின் சாராம்சத்திலிருந்து உருவான ஈட்டி மரணத்தால் வீசப்பட்டதாட்டை ஒத்திருந்தது. பீஷ்மர் தாக்குதலின் கொடூரத்தால் ஆச்சரியப்படாமல் தனது அம்புகளால் எதிர்த்து போராடினார். ஈட்டியை 3 துண்டுகளாக வெட்டினார். இது ஒரு யுகத்தின் முடிவில் சூரியன் இருளில் உடைப்பது போல் பிரகாசித்தது. போர் தொடங்கிய போது பீஷ்மரை சுற்றி நடனமாடும் நறுமணக் காற்றில் இனிமையான வாசனையால் காற்று நிரம்பி வழிந்தது. ராமர் தனது ஈட்டியின் தோல்வியால் கோபமடைந்தார். பீஷ்மர் மீது மேலும் ஒரு டஜன் தீப்பிழம்புகளை வீசினார். இந்த ஏவுகணைகள் நீண்ட நெருப்பு நாக்குகளை ஒத்திருந்தன. மேலும் உலகளாவிய அழிவின் போது எழுந்த டஜன் கணக்கான சூரியர்களைப் போல கடுமையான ஆற்றலுடன் எரிந்தன. பீஷ்மரை நரக கோபத்தில் மூழ்கடிக்கும் அபாயத்தில் இருந்தன. இருப்பினும் அத்தகைய சக்தியின் வெளிப்பாடுகளால் பீஷ்மர் பயப்பட வேண்டியதாக இருக்கவில்லை. ஒரு நிலையான கைகளாலும் அசைக்க முடியாத மனப்பான்மையுடனும் அவர் ராமரின் அம்புகளை தனது அம்புகளால் ஒதுக்கி அடித்து ஒரு பெரிய புயலுக்கு முன் இலையுதிர்கால இலைகளைப் போல தரையில் மோதியது. ஜமாதத்தியின் உயர்ந்த மனதுள்ள மகன் பின்னர் பீஷ்மருக்கு ஏராளமான கடுமையான தோற்றமுடைய பட்டைகளை பொழிந்தார். ஒவ்வொன்றும் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட வண்ணமயமான கைப்பிடிகள் மற்றும் எரியும் விங்கற்கள் போல பிரகாசிக்கும் தங்க இறக்கைகளை கொண்டிருந்தன. பீஷ்மர் ராமரின் தாக்குதல்களை எளிதில் எதிர்கொண்டார். அவரது கேடயமும் வாளும் துடுப்புரலை திசை திருப்பியது, அவற்றை தரையில் விழச் செய்தது. பின்னர் சிறந்த அம்புகளின் மேகலுடன் அவர் ராமரின் குதிரைகளையும் தேரோட்டிகளையும் மூடி அவரது தாக்குதலுக்கு எதிராக அவற்றை சக்தியற்றதாக்கினார். இந்த நிகழ்வுகளின் திருப்பத்தால் கோபமடைந்த ராமர் மீண்டும் ஒருமுறை வான ஆயுதங்களை பயன்படுத்தினார்.
வெட்டுக்கிளிகள் பறப்பது போல் பீஷ்மரின் மீது இறங்கிய கடுமையான அம்புகளின் கூட்டத்தை கட்டவிழ்த்து விட்டார் போர் தீரமடைந்தது. 2 போராளிகளும் அடிகளை பரிமாறிக்கொண்டனர். ஆனால் அவர்கள் மேல் கையை பெறவில்லை. பீஷ்மரின் குதிரைகள், தேரோட்டக்காரர் மற்றும் ஆகியவை ராமரின் அம்பு மழை, அவர்களின் நுகம், தண்டு சக்கரங்கள் மற்றும் சக்கரங்கள் ஆகியவை இடைவிடாத தாக்குதலின் கீழ் சிதறடிக்கப்பட்டன. ஆனால் அவரது சொந்த வாகனத்தை போலவே இருந்தது. போர்க்களத்தில் சூரியன் பிரகாசமாக உதயமானது காட்சியின் மீது ஒரு தங்க ஒளியை செலுத்தியது. பாரத குலத்தின் மாபெரும் போர்வீரரான பீஷ்மர் உயரமாக நின்றார். அவரது கண்கள் அவரது எதிரியான ஜமதக்னியின் வரிசையின் மகன் ராமரை கவனமாக நிலைநிறுத்தியது. அவர்கள் ஒருவருக்கொருவர் எதிர்கொண்ட போது காட்டு அழுத்தத்துடன் மின்சாரம் இருந்தது. அவர்களின் வில்லுகள் தயாராக இருந்தன. போர் தீவிரமடைந்தது. ராமர் வானிலிருந்து ஒரு வெள்ளம் போல் மழை பெய்யும் அம்புகளின் நீரோட்டத்தை கட்டவிழ்த்து விட்டார். பீஷ்மரின் தேரோட்டக்காரர், அவரது நம்பகமான தோழரும் நண்பருமான பீஷ்மர் இந்த கொடிய தண்டலில் ஒன்றுக்கு பலியானார். அவரை மயக்கத்தில் தாக்கினார். பீஷ்மர் துக்கத்தில் மூழ்கினார். அவரது விசுவாசமான வழிநடத்துனரின் இழப்பை பற்றி புலம்பும்போது அவரது இதயம் துக்கத்தில் மூழ்கியது. ஆனால் தனது வேதனையின் மத்தியிலும் கூட ராமர் தனது தாக்குதலை தொடர்ந்தார். தனது சரத்தை பின்னோக்கி இழுத்து பீஷ்மரின் மாரப்பில் ஆழமாக துளைத்த மற்றொரு அம்பை விடுவித்தார். தண்டு உண்மையாக தாக்கிய போது பெரிய போர் வீரர் ஒரு வலியை உணர்ந்தார். ஒரு கணம் அவர் தரையில் படுத்திருந்தார். அவரது உடல் அடியின் சக்தியால் நடுங்கியது. வாயினும் கூட மரணத்திலும் பீஷ்மர் அடிபணிய மறுத்தார். தனது முழு வலிமையையும் வரவழைத்து அவர் மெதுவாக தனது காலடியில் எழுந்து இட்டு பிராமணர்களால் ஆதரிக்கப்பட்டார். அவர்கள் அவை ஒரு பிரகாசமான ஒளி போல சூழ்ந்தனர். அவர்கள் அவை உயர்த்தி அவரது காயமடைந்த உடலின் மீது பன்னீர் தெளித்தபோது ஆறுதலின் வார்த்தைகளை அவரது காதில் சிறிசுத்தனர். பீஷ்மரின் தாயார் பெரிய நதிதெய்வமான கங்கை அந்த இடத்தில் தோன்றினார். அவரது இருப்பு குழப்பத்தின் மத்தியில் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருந்தது. அவர் பீஷ்மரில் குதிரைகளை கட்டுப்படுத்தினார். அவர் தனது ரதத்தை மீண்டும் ஒரு முறை ஏறும் போது காணப்படாத கையால் அவர்களை வழிநடத்தினார். இணைந்த குழுக்களுடன் பீஷ்மர் தனது தாயை வெளியேறுமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் அவர் தூரத்தில் மறைந்து விட்டார். அவரை தனியாக ராமரை எதிர்கொள்ள விட்டு விட்டார். மூண்டது. 2 போர் வீரர்களும் சண்டையிட்டு கொண்டிருந்தனர். ஆனால் இருவரும் தங்கள் பலத்தை அதிகரிக்கவில்லை. ஆனால் நாள் செல்ல செல்ல பீஷ்மர் ராமரை ஒரு அம்பு மூலம் தாக்கி ஒரு தீர்க்கமான அடியை வீசினார். அது அவரை தரையில் விழ வைத்தது. வானம் இருண்டது. தீமையின் அறிகுறிகள் தோன்றத் தொடங்கின. மேகங்கள் இரத்தத்தை ஊற்றி நிறைந்தற்கள் வானம் முழுவதும் பிரகாசித்தன. இடி சுருள்கள் பூமியை உலுக்கில். இரவு வந்தவுடன் இரு வீரர்களும் போரின் கொடூரத்தால் சோர்வடைந்து தங்கள் போரை நிறுத்தினர். ஆனால் மறுநாள் விடியற்காலை தொடங்கிய போது அவர்கள் 23 நாட்கள் நீடிக்கும் போராட்டத்தில் பூட்டப்பட்டு தங்கள் போராட்டத்தை மீண்டும் தொடங்கினர். போர்க்களத்தில் சூரியன் அஸ்தமிக்கும் போது பீஷ்மர் தனது படுக்கையில் படுத்து கொண்டார். ஜமதக்னியின் மகன் ராமருடன் இடைவிடாத சண்டையால் அவரது சோர்வடைந்த உடல் வலிக்கிறது. பல நாட்கள் 2 வீரர்களும் கடுமையான மற்றும் பயங்கரமான போராட்டத்தில் மோதிக்கொண்டனர். அவர்களின் வலிமையும் திறமையும் சமமாக பொருந்தியது. அவரது துணிச்சலான முயற்சிகள் இருந்த போதிலும் பீஷ்மர் ராமரின் சக்தி வாய்ந்த சக்திக்கு இணையாக இல்லை என்ற உணர்வை அசைக்க முடியவில்லை. அவர் தும்பும்போது பீஷ்மரின் மனம் கடந்த சில நாட்களின் நிகழ்வுகளுக்கு திரும்பி செல்ல தொடங்கியது. அவர் தனது ரதத்திலிருந்து எப்படி விழுந்தார் என்பதை நினைவு கொண்டார். மேலும் அவரை எழுப்பிய அந்த ஞானமான பிராமணர்களால் ஆறுதல் பெற்றார். மேலும் ஊக்கமளிக்கும் வார்த்தைகளை பேசினார். பயப்பட வேண்டாம் என்று அவர்கள் சொன்னார்கள். அவர்களின் குரல்கள் இன்றும் அவரது மனதில் எதிரொலிக்கின்றன. ஆனால் அவர் அங்கே படுத்து கொண்டிருந்த போது பீஷ்மரின் எண்ணங்கள் கடவுள்களை நோக்கி திரும்பின. அவர்களின் வழிகாட்டுதலுக்கும் உதவிக்கும் அவர் ஆழ்ந்த ஏக்கத்தை உணர்ந்தார். இன்று இரவு அவர்கள் தங்களை அவருக்கு காட்டிக்கொண்டார். போரின் சமநிலையை அவருக்கு சாதகமாக மாற்றக்கூடிய ஏதேனும் ரகசிய அல்லது மறைக்கப்பட்ட சக்தியை அவருக்கு வெளிப்படுத்துங்கள். எனவே திறந்த மனதுடனும் அவர் இருளில் சரணடைந்தார். அப்போதுதான் கனவு தொடங்கியது. பீஷ்மர் தன்னை இட்டு
பிராமணர்களால் சூழ்ந்திருப்பதை உணர்ந்தார். அவர்களின் உடல்கள் இரவு வானத்து நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கின்றன. அவர்கள் அவருடன் பழக்கமான மற்றும் முற்றிலும் வேறொரு மொழி பேசினர். ஓ கங்கையின் மகனே, எழுந்திரு என்று அவர்கள் கூறினர். நீ பயப்படத் தேவையில்லை, நாங்கள் உன்னை பாதுகாப்போம். ஏனென்றால் நீ எங்கள் சொந்த உடல். அவர்களின் வார்த்தைகள் சோர்வடைந்த அவரது ஆத்மாவுக்கு ஒரு தைலம் போல இருந்தன. பிராமணர்கள் பீஷ்மரிடம் ராமரை போரில் தோற்கடிப்பதாகவும் யமதத்தியின் மகள் அவருக்கு பொருத்தமானவர் அல்ல என்றும் கூறினர். மேலும் தெய்வீக கைவினையினால் உருவாக்கப்பட்டது மற்றும் கடவுள்களின் சக்தியால் ஊக்குவிக்கப்பட்ட பஸ்வபரா என்று அழைக்கப்படும் ஒரு மர்மமான ஆயுதத்தை அவருக்கு வெளிப்படுத்தினர். இது ராமர் அல்லது வேறு எந்த உயிரினத்திற்கும் பயன்படுத்த தெரியாத ஒரு ஆயுதம். ஆனால் பீஷ்மருக்கு முன்பு வாழ்க்கையில் தெரிந்திருந்தது. இந்த மறைக்கப்பட்ட அறிவை நினைவு கூறுமாறு பிராமணர்கள் பீஷ்மருக்கு அறிவுறுத்தினர். அதை வலிமையுடனும் தைரியத்துடனும் பயன்படுத்துமாறு அறிவுறுத்தினர். பஸ்வபாவை பயன்படுத்துவது அவருக்கு அவமானத்தையோ குற்ற உணர்ச்சியோ ஏற்படுத்தாது என்று அவர்கள் அவருக்கு உறுதியளித்தனர். ஏனெனில் ராம தாக்குதலிலிருந்து தப்பித்து மீண்டும் போரில் வீழ்த்திருப்பார். எனவே இந்த புதிய புரிதலுடன் ஆயுதம் ஏந்திய பீஷ்மருக்கு காலை வரும்போது என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். அந்த கனவு மங்கிப்போனதால் பீஷ்மர் அமைதியையும் நோக்கத்தையும் உணர்ந்தார். பிராமணர்கள் உண்மையாக பேசி ராமரை வெல்வதற்கு வழிநடத்தியதை அவர் அறிந்திருந்தார். ஒரு புது உறுதிப்பாட்டுடன் அவர் தனது படுக்கையிலிருந்து எழுந்து போர்க்களத்தில் முன்னால் உள்ளதை எதிர்கொள்ள தயாராக இருந்தார். சூரியன் போர்க்களத்தில் ஏறக்குறைய உதயமாகி கூடியிருந்த போர்வீரர்கள் மீது தந்த ஒளி வீசவில்லை. சக்தி வாய்ந்த போர்வீரரும் கங்கையின் மகனுமான பீஷ்மர் தனது தூக்கத்திலிருந்து கிளர்ந்திருந்தார். அவரது கனவு நினைவுகளால் அவரது இதயம் இன்னும் பிரகாசிக்கிறது. அந்த கனவில் அவர் போரில் வெற்றி பெறுவதைக் கண்டார். அவரது காசங்கள் சூரியனைப் போல பிரகாசிக்கின்றன. அவரது எதிரிகள் பயத்தில் தப்பி ஓடுகிறார்கள். அவர் எழுந்து அடுத்த நாளை எதிர்கொள்ள தயாராகி கொண்டிருந்த போது பீஷ்மரின் எண்ணங்கள் விடியற்காலையிலிருந்தே அவருக்கு சவால் விடுத்து கொண்டிருந்த ஜமதக்னியின் மகன் ராமனை நோக்கி திரும்பின. 2 வீரர்களும் ஒருவரையொருவர் எதிர்கொண்டனர். அவர்களின் கண்கள் கடுமையான பார்வையில் மூடப்பட்டன. ராம அவரது கோபம் மற்றும் உறுதியால் தூண்டப்பட்டு பீஷ்மரை நோக்கி ஒரு தாட்டை வீசினார். இது இந்திரனின் இடி முழக்கம் போன்ற கடினமானது மற்றும் யமனின் கதியைப் போல பிரகாசித்தது. ரீப்பெம்பு பீஷ்மரை நோக்கி பயங்கரமான துல்லியத்துடன் பறந்தது. அதன் பாதை எரியும் நெருப்பு சுட போன்றது. அதை சுற்றியுள்ள அனைத்து இடங்களையும் குடித்தது. ஆனால் பீஷ்மர் சாதாரண போர் வீரர் அல்ல. அவர் எண்ணற்ற போர்களை எதிர்கொண்டார் மற்றும் போர்க்கலையில் தேர்ச்சி பெற்றார். அவர் தாட்டை தவிர்த்தார், ஆனால் அது அவரது தோலை தாக்கியது. ஒரு ஆழமான வெடிப்பை விட்டு சென்றது. அது ஒரு கனமான மழைக்கு பிறகு ஒரு மலை வீரோடைப் போல இரத்தத்துடன் ஓடியது. பீஷ்மரின் கோபத்துக்கு எல்லையே இல்லை. ஏனெனில் அவர் பாம்பின் விஷத்தைப் போல விஷம் நிறைந்த ராமரை நோக்கி ஒரு கொடிய தண்டை சுட்டதன் மூலம் பதிலடி கொடுத்தார். அம்பு ராமரின் நெற்றியை துளைத்தது. இளம் போர்வீரர் தடுமாறினார். அவரது பார்வை மங்கியது. ஆனால் அவரது வழியிலும் கூட ராமர் தனது வில்லின் சித்தை இழுத்து பீஷ்மரை நோக்கி மற்றொரு வட்டத்தை அடிக்க வலிவை கண்டார். இந்த முறை அது வானத்தை தாக்கும் மின்னல் போல இருந்தது. அம்பு நேராக பீஷ்மரின் மார்பை நோக்கி பறந்தது. கொடிய நோக்கத்துடன் கூச்சலிட்டது. ஒரு வீரன் தடுமாறி இரத்தத்தால் மூடப்பட்டிருந்தான். ஆனால் அவர் அடிதணிய மறுத்துவிட்டார். அவர் சுய நினைவை பெற்று இடி முழக்கம் போல பிரகாசித்த ஒரு பயங்கரமான ராட்டை திருப்பினார். இது ராமரின் மார்பில் தாக்கியது. அவரை திகைக்க வைத்தது மற்றும் நடுங்க வைத்தது. ராமரின் நண்பர் அத்திரவணன் அவருக்கு ஆறுதல் சொல்ல அவரது பக்கத்திற்கு விரைந்தபோது பீஷ்மரின் கோபம் அதிகரித்த இரு வீரர்களும் தங்கள் சண்டையை தொடர்ந்தனர். ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் சக்தி வாய்ந்த குண்டுகளை வீசினர். ஆனால் இந்த முறை அவர்கள் பிரபஞ்சத்தில் அடித்தளத்தை உலுக்கிய ஒரு சக்தி வாய்ந்த சக்தியான பிரம்மா ஆயுதத்தை பயன்படுத்தினர். 2 ஆயுதங்களும் நடுவானில் மோதிக்கொண்டபோது காற்று ஒரு தீவிரமான ஆற்றலால் நிரம்பியது. முன்பு பார்த்ததைப் போலல்லாமல் ஒரு காட்சியை உருவாக்கியது. வேக்கின் தானாகவே நெருப்பால் எரிந்தது போல் தோன்றியது. மேலும் அனைத்து உயிரினங்களும் முனிவர்கள், காந்தவர்கள், கடவுள்கள் மற்றும் பூமி கூட
பயத்தால் நடுங்குவதைப் பார்த்தன. வானம் எய்ந்தது. அடிவானம் புகையால் நிரம்பியது. அவர்களை சுற்றியுள்ள உலகம் குழப்பத்தில் மூழ்கிய போது போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தருணம் இதுதான் என்பதை பீஷ்மர் உணர்ந்தார். போரில் வெற்றி பெறுவதைக் கண்ட தனது கனவை பற்றி அவர் நினைத்தார். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று அவருக்கு தெரியும். ஒரு புதிய உறுதியுடன் போர்க்களத்தில் சூரியன் தாக்கியது. போர் வீரர்கள் மோதிக்கொண்டிருக்கும் போது அவர்கள் மீது ஒரு பொன்னான பிரகாசத்தை செலுத்தியது. நான் பீஷ்மர் உயரமாக நின்றேன். பிரிகுவின் வழித்தோன்றலின் மகனான ராமர் மீது என் கண்கள் நிலைத்திருந்தன. போரில் அவரை தோற்கடிக்க வேண்டும் என்ற எனது தீர்மானம் அசைக்க முடியாததாக இருந்ததனால் பிரஸ்வபா ஆயுதத்தை கட்டவிழ்த்துவிட தயாரான போது வானத்தில் கொந்தளிப்பான குரல்கள் எழுந்தன. கடவுள்களே, இந்த பாதையிலிருந்து என்னை தள்ளிவிடுவதாக தோன்றியது. பிரஸ்வபா, ஆயுதத்தை விட்டு விடாதே என்று அவர்கள் கூக்குரலிட்டனர். அவர்களின் குரல்கள் வானங்களில் எதிரொலித்தன. ஆனால் நான் உறுதியாக இருந்தேன். நான் ராமரை நோக்கி ஆயுதத்தை இலக்காக கொண்டேன். நான் அதை வெளியிடவிருந்தபோது நாரதர் என் முன் தோன்றினார். அவரது வார்த்தைகள் அம்பு போல என் இதயத்தை துளைத்தன. யோண்டர், கௌரவியே, கடவுள்களை வானத்தில் நிலைநிறுத்துவாயாக. இன்று அவர்கள் கூட உன்னை தடை செய்கிறார்கள் என்று அவர் கூச்சலிட்டார். பின்னர் நான் அவர்களை பார்த்தேன். பிரம்மாவின் 8 உச்சரிப்புகள் வானத்தில் நிறுத்தப்பட்டு அவர்களின் முகங்கள் இரக்கத்தால் பிரகாசிக்கின்ற அவர்களின் வார்த்தைகள் மென்மையாக இருந்தன, ஆனால் உறுதியானவை. பாரத தலைவரே, நாரதர் சொல்வதை செய்யுங்கள் என்று அவர்கள் கூறினர். அது கூட பாரதர் இல்லத்தில் சேர்ந்தவரே, உலகிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நான் தயங்கினேன். ஒரு கணம் என் தீர்மானத்தை அசைத்தேன். வின்னர், நான் என் சபதத்தை நினைவு கூர்ந்தேன். போரை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன். எந்த விலையும் இல்லை. நான் பிரஸ்வபா ஆயுதத்தை திரும்ப பெற்று அதற்கு பதிலாக பிரம்மாஸ்திரத்தை அழைத்தேன். ராமர் கோபமடைந்தார். கோபத்தில் அவரது முகம் மூர்க்கப்பட்டது. நான் துரதிர்ஷ்டசாலி, நான் தோற்கடிக்கப்பட்டேன். பீஷ்மரே, ஆனால் பின்னர் குறிப்பிடத்தக்க ஒன்று நடந்தது. அவரது மூதாதையர்கள் அவருக்கு முன் தோன்றினர். அவரது மரியாதைக்குரிய தந்தை மற்றும் தாத்தா, அவர்களின் முகங்கள் இரக்கத்தால் நிரம்பியிருந்தன. அவர்கள் ஆறுதல் வார்த்தைகளில் ராமரிடம் பேசி ஒரு சத்தியர் என்ற முறையில் அவரது கடமையை நினைவூட்டினர். ஐயா, இனி ஒருபோதும் அத்தகைய அவசரத்தை வெளிப்படுத்த வேண்டாம் என்று அவர்கள் கூறினர். படிப்பதும் சபதம் செய்வதும் பிராமணர்களின் மிக உயர்ந்த செல்வம். போரை விட்டு வெளியேறவும் அவரது முட்டாள்தனமான சபதத்தை கைவிட்டு உயர்ந்த பாதையை நாளவும் அவர்கள் அவரை வலியுறுத்தி நகாம மறுத்தார். அவரது இதயம் எப்போதும் போலவே பிடிவாதமாக இருந்தது. ஆனால் பின்னர் ஏதோ அதிசயம் நிகழ்ந்தது. கடவுள்கள் தலையிட்டு ராமரின் பக்கத்திற்கு தங்கள் தூதர்களை அனுப்பினர். பிராமணரின் இதயங்கள் வெண்ணையானவை என்று அவர்கள் கூறினர். எனவே அமைதிப்படுங்கள். பிரிகுவின் இனத்தின் மகனே, ராமனே, ராமனே, இந்த போரை விட்டு விலகுங்கள். பிராமணர்களில் சிறந்தவரே. மெதுவாக ராமர் புத்திசாலித்தனத்தை காணத் தொடங்கினார். அவர் தனது ஆயுதங்களை ஒதுக்கி வைத்தார். நான் பீஷ்மர் என் இதயத்தில் பயபக்தியுடன் அவரை அணுகிலேன். தெய்வங்கள் என் மீது புன்னகைத்தன. அவர்களின் முகங்கள் மகிழ்ச்சியால் பிரகாசித்தன. ஓ வலிமையான கரங்கள் என்று அவர்கள் கூறினர். உங்கள் போதகர் ராமரிடம் செல்லுங்கள். அனைத்து உலகங்களுக்கும் நன்மை பயக்கும் வகையில் செய்யுங்கள். போருக்கு இடையே ராமர் தனது எதிரியின் மேன்மை மிகு திறமையை காட்டும் பீஷ்மரின் முன் நின்றார். ஓ பெண்ணே, ராமர் கூறினார், இந்த மனிதர்கள் அனைவரின் பார்வையிலும் நான் என் சக்தியில் சிறந்த சக்தியை பயன்படுத்தி போராடினேன். என் வலிமையை காட்டினேன். மிக சிறந்த ஆயுதங்களை பயன்படுத்துவதன் மூலம் கூட பீஷ்மரை விட என்னால் எந்த நன்மையையும் பெற முடியவில்லை. ஆயுதம் ஏந்தியவர்களில் முதன்மையானவர் அந்த பெண்ணின் கண்கள் உறுதியுடன் பிரகாசித்தன. அவர் பதிலளித்த போது, நான் 2வது முறையாக பீஷ்மரிடம் செல்ல மாட்டேன். இருப்பிலும் பிரிலுவின் இனத்தை நிலைநிறுத்துபவரே, நான் அங்கு செல்வேன். அங்கு நான் பீஷ்மரை போரில் கொல்ல முடியும். இந்த வார்த்தைகளால் கன்னிப்பெண் காட்டில் மாய்ந்து விட்டார். தனது இதயம் ஒரு கடுமையான தீர்மானத்துடன் தன்னை துறவிக்கு அர்ப்பணிக்க எரிந்தது. ராமர் அவர் செல்வதை பார்த்தார்.
துக்கமும் அக்கறையும் நிறைந்த தனது சொந்த இதயம் பீஷ்மர் ஒரு சகிப்புத்தன்மையற்ற எதிரி, கடவுள்களால் கூட தோற்கடிக்க முடியாதவர் என்பதை அவர் அறிந்திருந்தார்கள். செல்ல செல்ல ராமரின் உளவாளிகள் அந்த பெண் தனது சபதங்களுக்கு அசைக்க முடியாத கற்பழிப்பு பற்றிய செய்தியை அவருக்கு கொண்டு வந்தனர். அவள் காடுகளுக்குள் நுழைந்தாள். மனித சகிப்புத்தன்மைக்கு அப்பாற்பட்ட சிக்கனங்களை கடைப்பிடிப்பதில் உறுதியாக இருந்தாள். 6 மாதங்கள் அவள் அசையாமல் நின்றாள். காற்று தனியாக வாழ்ந்தாள். அவருடைய உடல் சோர்வடைந்து உலர்ந்தது. பின்னர் மற்றொரு ஆண்டு அவள் யமுனை நீரில் நின்று எல்லா உணவுகளிலிருந்தும் விரதம் இருந்தால் போக்கில் தடையை விகாசி இளவரசி தொடர்ந்து நிலத்தில் சுற்றி திரிந்தார். புனித தலங்களுக்கு சென்றார். இன்னும் கடுமையான தவத்தை பயிற்சி செய்தார். அவர் வாட்ச பூமியின் அடிக்கடி குளித்தார். அதன் புனிதத்தன்மைக்கு புகழ்பெற்ற ஒரு பின்வாங்கல் அடுத்ததாக அவர் நாரதரின் புகலிடத்திற்கு சென்றார். பின்னர் உலுதர்கியவனா மற்றும் பிரயாகாவின் புகலிடத்திற்கு சென்றார். ஒவ்வொரு முறையும் புனித நீரில் குளித்து மிகவும் கடினமான சபதங்களை கடைபிடித்தார். அவரது தாயார் சதிபதி இறுதியில் தனது மகளின் இருப்பிடத்தை கண்டுபிடித்து அவள் சுயமாக விதித்த துன்பத்திற்கான காரணத்தை கேட்டார். இளவரசி பதிலளித்தார். ராமர் போரில் பீஷ்மரால் தோற்கடிக்கப்பட்டார். வேறு எந்த மன்னர் அவருக்கு சவால் விட துணிவார்? பீஷ்மரை அழிக்க நான் இந்த தவங்களை பயிற்சி செய்கிறேன். அதுவே எனது ஒரே ஆசை. இதை கேட்டு கங்கை நதி எச்சரிக்கையையும் அளித்தது. ஓ பெண்ணே, நீ வக்கரமாறு நடந்து கொள்கிறாய். உன் ஆசை நிறைவேறாது. ஏனென்றால் நீ பீஷ்மரை அழிக்கும் நோக்கத்துடன் இந்த உறுதிமொழிகளை கடைப்பிடித்து அதை செய்யும்போது உன் உடலை விட்டு வெளியேறினால் உன் அடுத்த பிறப்பில் நீ ஒரு நதியாக மாறுவாய். அதன் பொக்கில் வளைந்து வருடத்தில் 8 மாதங்கள் வறண்டு போகிறாய். மழையின் போது மட்டுமே நீ நிரப்பப்படுவாய். அவற்றை எதிர்கொள்ளும் அனைவரிடமும் பயத்தை தூண்டும் பயங்கரமான உயிரினங்கள் நிறைந்திருக்கும். இருப்பினும் இளவரசியின் தீர்மானம் அசைக்க முடியாததாக இருந்தது. அவள் தனது சபதங்களை தொடர்ந்து கடைபிடித்தார். சில சமயங்களில் உணவு மற்றும் தண்ணீரிலிருந்து ஒரு நேரத்தில் 10 மாதங்கள் உண்ணாவிரதம் இருந்தாள். இறுதியில் நாணமுள்ள துறவிகள் சிந்தனையில் வாழ்ந்த புனிதமான வற்ற பூமி நிலத்தில் காசி ராஜ்யத்தை சேர்ந்த சீரா என்ற இளவரசி கடுமையான துறவரம் பாறையில் செல்ல முயன்றார். கங்கையின் மகனும் தனது திருமண திட்டங்களை முறியடித்து குடும்ப பெரின்பத்துடன் வாழ முயன்ற சக்தி வாய்ந்த போர் வீரருமான பீஷ்மரிடம் பழிவாங்குவதற்கான ஆழ்ந்த ஆசையால் உண்டப்பட்ட அவரது தீர்மானம் அசைக்க முடியாததாக இருந்தது. சீதா தனது உறுதியில் உறுதியாக நின்றபோது மரியாதைக்குரிய துறவிகள் கவலையுடன் அவளை அணுகி இந்த இளம் பெண்ணை இவ்வளவு கடுமையான பாதையை தேட தூண்டியது எது என்று கேட்டனர். சீதையின் வார்த்தைகள் ஒரு புயலைப் போல இருந்தன. அவர்களின் ஞானத்தில் அடித்தளத்தை அசைத்தன. நான் பீஷ்மரால் ஒதுக்கி வைக்கப்பட்டேன் என்று அவர் அறிவித்தார். ஒரு மனைவி மற்றும் தாயாக எனது உண்மையான திரளை உணர்ந்து கொள்வதிலிருந்து தடுக்கப்பட்டது. எனது சபதம் தனிப்பட்ட ஆராயத்திற்காகவோ ஆன்மீக வளர்ச்சிக்காகவோ அல்ல, ஆனால் அவரது வீழ்ச்சியை கொண்டு வந்து எனக்கு அமைதியை கொண்டு வருவதற்காகவும் மற்றும் ஞானத்தின் வழிகளில் வயதான துறவிகள் அவருடன் நியாயப்படுத்த முயன்றனர். ஆனால் சீதையின் தீர்மானம் வலுவடைந்தது. நான் பீஷ்மரை கொல்லும் வரை நான் ஓய்வெடுக்க மாட்டேன் என்று அவர் சபதம் செய்தார். ஏனென்றால் அவர் எனக்கு அநீதி அளித்து ஒரு பெண்ணாக எனக்கு சரியான இடத்தை மறுத்துவிட்டார். அவருடைய வார்த்தைகள் கடுமையான உறுதியுடன் இருந்தன. இது மிகவும் அனுபவமுள்ள முனிவர்களின் முதிரெலும்பை கூட நடுங்க செய்தது. அப்போதுதான் உமாவின் தெய்வீக ஆண்டவரான சிவன் திரிசூலத்தை சுமந்து சீதாவுக்கு தனது முழு மகிமையிலும் தோன்றினார். கடவுளின் பிரசன்னத்தால் திகைத்த துறவிகள் அந்த இளம் பெண்ணுடன் நேரடியாக பேசும்போது அமைதியாக இருந்தனர். உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் என்று அவர் கேட்டார். மேலும் அவளுக்குள் ஒரு கடுமையான ஆர்வத்துடன் சீதை பீஷ்மரின் தோல்விக்காக அவள் கைகளில் கெஞ்சினாள். அவரது ஆர்வத்தால் ஈர்க்கப்பட்ட சிவன் அவர் உண்மையில் பீஷ்மரை கொண்டு ஆண்மையை பெறுவார் என்று உறுதியளித்தார். ஆனால் வரவிருக்கும் சவால்களை பற்றியும் எச்சரித்தார். ஒரு பெண்ணாக அவர் எச்சரித்தார். போரில் நீங்கள் பல தடைகளை எதிர்கொள்வீர்கள். இருப்பினும் சீரா தடையின்றி இருந்தார். அவரது இதயம் தணிக்க முடியாத நெருப்பால் எரிந்தது. காவடின் என்று அழைக்கப்படும் சிவன் தனது சின்னமாக காளையை கொண்டிருந்தார். பின்னர் சீதையின் தலைவிதியை எங்கென்றும் மாற்றும் வார்த்தைகளை பேசினார். நீங்கள் பீஷ்மரை கொண்டு
துருபாதரின் வரிசையில் பிறந்த ஒரு மராராதாவாக மாறுவீர்கள் என்று அவர் அறிவித்தார். போர்க்களத்தில் உங்கள் பழிவை ஒப்பிட முடியாததாறு இருக்கும். மேலும் நீங்கள் ஒரு புதிய உடலை பெற்றாலும் இந்த வாழ்க்கையின் அனைத்து சம்பவங்களையும் நினைவில் கொள்ளீர்கள். இந்த வார்த்தைகளுடன் சிவன் திடீரென்று மறைந்து விட்டார். சீதை தனது வாக்குறுதியினிடை சிந்திக்க விட்டுவிட்ட அசுரர்கள் பிரமிப்புடன் ஆத்தபோது சீரா தனது சபதத்தை நிறைவேற்றத் தொடங்கினார். காட்டில் இருந்து மரங்களை சேகரித்து யமுனை நதிக்கரையில் ஒரு பெரிய இறுதி சிதையை கட்டினார். கோபத்துடனும் உறுதியுடனும் எரியும் இதயத்துடன் அவர் திப்பேம்புகளுக்குள் நுழைந்தார். என்றென்றும் எதிரொலிக்கும் வார்த்தைகளை உச்சரித்தார். போரினால் ஆதிக்கப்பட்ட குருக்கேத்திரத்தின் மத்தியில் திருதராஷ்டிரரின் மூத்த மகனான துரியோதனன் இளவரசி திரௌபதியில் கருப்பையிலிருந்து பிறந்த போர்வீரரான சிகந்தனின் மர்மமான கதையை புரிந்து கொள்ள முயன்றார். அவர் தனது தாத்தா பீஷ்மரிடம் திரும்பி இந்த புதிரான உருவத்தை பற்றி அறிவை பெற்றாத அல்லது அன்பான ராணியுடன் நீண்ட காலமாக குழந்தை இல்லாத சக்தி வாய்ந்த மன்னரான துருபத மல்லரின் கதையை விவரிப்பதன் மூலம் பீஷ்மர் தனது கதையை தொடங்கினார். வாரசுக்காக ஆசைப்பட்ட துருபதர் மிகவும் கடுமையான தவத்தை மேற்கொண்டார். சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்தார். பீஷ்மருக்கு எதிராக பழிவாங்க ஒரு மகனை தேடினார். துருபதரின் பக்தியால் நகர்த்தப்பட்ட சிவன் அவருக்கு முன் தோன்றி அவரது விருப்பத்தை வழங்கினார். ஆனால் ஒரு எச்சரிக்கையுடன், குழந்தை முதலில் ஒரு பெண்ணாக பிறக்கும், பின்னர் தான் ஆணாக மாறும். துர்பாதா தனது ராணியுடன் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள ஆவலாக தனது ராஜ்யத்திற்கு திரும்பினார். என் அன்பான மனைவி என்று அவர் கூறினார். நான் மிகவும் கடினமான தவத்தை செய்துள்ளேன். ஒரு மகளுக்காக சிவனிடம் பிரார்த்தனை செய்கிறேன். அவர் எனது விருப்பத்தை நிறைவேற்றியுள்ளார். ஆனால் ஒரு நிபந்தனையுடன், எங்கள் குழந்தை முதலில் ஒரு மகளாக பிறக்கும், பின்னர் ஒரு ஆணாக மாறும். ராணி ஆர்வத்துடன் கேட்டார். அவரது கண்ட நம்பிக்கையால் நிரம்பில விதிப்படி ராணியின் காலம் வந்தது. அவள் ஒரு அழகான மகளை பெற்றெடுத்தார். ஆனால் துருபாதா ஒரு மகனை பெற வேண்டும் என்ற தனது கனவை நிறைவேற்றுவதில் உறுதியாக இருந்தார். அவர்களின் குழந்தை உண்மையில் ஒரு பையன் என்று அறிவித்தார். ஒரு ஆண் குழந்தைக்கு அனைத்து சடங்குகளையும் செய்ய உத்தரவிட்டார். அவளுக்கு சிகண்டின் என்ற பெயரை வழங்கினார். பீஷ்மர் மட்டுமே தனது உளவாளிகள் மற்றும் நாரதரின் வார்த்தைகள் மூலம் உண்மையை அறிந்திருந்தார். குழந்தை முதலில் ஒரு மகளாக பிறந்த ராணியும் தங்கள் குழந்தையின் உண்மையான பாலினத்தை துருபாதாவின் நம்பகமான ஆலோசகரான பிரிஷதாவை தவிர மற்ற அனைவரிடமிருந்தும் கவனமாக மறைத்து ரகசியத்தை வைத்திருந்தார். பீஷ்மர் அறிந்த கண்களால் பார்த்து கொண்டிருந்த அதேவேளை இயக்கத்திலிருந்த தெய்வீக ஆணையை அறிந்திருந்த போதிலும் அவர்கள் ஒன்றாக இந்த சூழ்ச்சியுடன் விளையாடினர். எனவே குருஷேத்திராவின் காவியப் போரில் முக்கிய பங்கு வகிக்க விதிக்கப்பட்டிருந்த தனது சொந்த மர்மமான கடந்த காலத்தை அறியாமல் சிகண்டின் வளர்ந்த துரியோதனன் பீஷ்மரின் கதையை உன்னிப்பாக கேட்டபோது விதியின் நுணுக்கங்களையும் நிகழ்வுகளின் போக்கை வடிவமைத்த தெய்வீக விருப்பத்தையும் அவர் புரிந்து கொள்ளத் தொடங்கினார். மிகவும் சாதாரணமாக தோன்றும் வாழ்க்கைகள் கூட விதியின் நூல்களிலிருந்து பிணைக்கப்பட்டுள்ளன. அவற்றின் உண்மையான வடிவத்தில் வெளிப்படுத்தப்பட காத்திருக்கின்றன என்பதை ஒரு கசப்பான நினைவூட்டலாக சிகண்டிலின் கதை செயல்பட்டது. பஞ்சால ராஜ்யத்தில் தனது மகளின் வளர்ச்சி மற்றும் வளர்ச்சியைக் கண்டு மன்னர் துருபதர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். அவர் தனது வளர்ப்புக்கு தன்னை அர்ப்பணித்து அவளுக்கு எழுத்து, ஓவியம் மற்றும் இசை உள்ளிட்ட மிகச்சிறந்த கலைகள் மற்றும் திறன்களை கற்பித்தார். அவர் சிறந்த ஆசிரியர் துரோணரின் பயிற்சியின் கீழ் ஒரு திறமையான விவித்தை வீரராகவும் ஆனார். அவர் ஒரு அழகான இளம் பெண்ணாக மலர்ந்தபோது மன்னர் துருபதரின் மனைவி தனது மகளுக்கு பொருத்தமான மணமகளை கண்டுபிடிக்குமாறு வலியுறுத்தினார். அவளை ஒரு மகன் போல நடத்தினார். இந்த விஷயத்தில் துருபதனின் தந்தையான ராஜ பிரிஷதா ஆலோசிக்கப்பட்டார். மேலும் அவர் தனது பேத்திக்கு பொருத்தமான பொருத்தத்தை கண்டுபிடிப்பது பற்றி தனது ராணியுடன் சிந்திக்கத் தொடங்கினார். இதற்கிடையில் துருபதா தானாகவே நிச்சயமற்றவராக தோன்றினார். ஏதோ தெய்வீக வழிகாட்டுதலுக்காக காத்திருப்பது போல் கடவுள்களின் வார்த்தைகள் எப்போதும் உண்மை என்றும் அவர்கள் திருமண ஏற்பாடுகளை தொடர வேண்டும் என்றும்
அவரது மனைவி அவருக்கு உறுதியளித்தார். அரசர தம்பதியின தசர்லகர்களின் ராஜ்யத்திலிருந்து ஒரு மணமகளை தேர்வு செய்ய முடிவு செய்தனர். கவனமாக பரிசீலித்த பிறகு அவர்கள் தனது சக்தி மற்றும் இராணுவ வலிமைக்கு புகழ்பெற்ற மன்னர் கிரண்யவர்மனின் மகளை தேர்ந்தெடுத்தனர். தசர்நகர்களின் மன்னர் தனது மகளை துருபதரின் மகனான சீகந்தினுக்கு திருமணம் செய்து வைக்க ஒப்புக்கொண்டார். திருமண கொண்டாட்டங்கள் முடிவடைந்தவுடன் இரு மகள்களும் தங்கள் இளமை பருவத்தை அடைந்தனர். இருப்பினும் சீகந்தில் ஒரு ஆள் அல்ல, ஆனால் ஒரு பெண் என்பது விரைவில் தெளிவாக தெரிந்தது. ஏலியவர்மனின் மகள் இந்த உண்மையை கண்டுபிடித்து தனது செவிலியர்கள் மற்றும் தோழர்களை நம்பினாள். செய்தி காட்டு தீ போல பரவியது. தசனர்களின் ராஜ்யம் துக்கத்தால் நிரம்பியது. சலக மன்னர் இந்த செய்தியை கேட்டு கோபமடைந்தார். அவர் துருபதாவில் அரசவைக்கு ஒரு தூதரை அனுப்பினார். தூதர் தனியே ராஜாவை அணுகி திரள்யவமனிடமிருந்து ஒரு கடுமையான செய்தியை வழங்கினார். நீங்கள் என்னை ஏமாற்றிவிட்டீர்கள். உங்கள் செயல்களால் நான் அவமதிக்கப்பட்டேன். இப்போது நீங்கள் விளைவுகளை அறுவடை செய்வீர்கள். நீங்கள் என் மகளை உங்கள் சொந்த குழந்தைக்காக நாடினீர்கள். ஒரு ஆணைப் போல முகமுடி அணிந்த ஒரு பெண். இப்போது சிறிது நேரம் காத்திருங்கள், ஏனென்றால் நான் விரைவில் உங்கள் மீதும் உங்கள் முழு குடும்பத்தின் மீதும் என் கோபத்தை கட்டவிழ்த்து விடுவேன். கேலியவர்மனின் வார்த்தைகளின் எடைக்காட்டில் கனமாக தொங்கிக் கொண்டிருந்தது. மேலும் துருபாதரின் அரசவை ஒரு ஆபத்தான முன்கணிப்பு உணர்வால் நிரம்பியிருந்தது. ராஜாவின் தலைவிதி முத்திரையிடப்பட்டதாக தோன்றியது. மேலும் சக்தி வாய்ந்த அசர்ணகர்களுடன் போரிடும் வாய்ப்பைக் கண்டு அவரது ராஜ்யம் நடுங்கியது. பஸ்தெனுபுர அரசவையில் பீக்மர் மன்னர் திருதராஷ்டிர முன் நின்று ஏமாற்றுதல் மற்றும் துரோக கதையை சொன்னார். ராஜாவே, பீக்மர் இவ்வாறு கூறினார். அந்த தூதர் மூலம் மன்னர் துருபதர் இந்த செயலில் சிக்கிய ஒரு திருடனைப் போல இருந்தார். அவரால் பேச முடியவில்லை, ஏனெனில் அவரது வார்த்தைகள் அவரது தொண்டையில் சிக்கியிருந்தன. பீக்மர் தொடர்ந்து நிகழ்வுகளை விவரித்தபோது மன்னர் திருதராஷ்டிரரின் ஆர்வம் அதிகரித்தது. துருபதரின் சகோதரரான மன்னர் இரேலியவர்மல் அவரது மைத்துனர் ஏமாற்றப்பட்டு அவர்களின் குழந்தையான சீகந்தில் ஒரு மகள் என்று நம்பினார் என்று பீக்மர் கூறினார். ஆனால் அவர் உண்மையை கண்டறிந்தபோது அவர் நடவடிக்கை எடுக்க தயங்கவில்லை. தனது இதயத்தில் கடுமையான உறுதியுடன் மன்னர் கேலியவர்மன் தனது சக்தி வாய்ந்த நண்பர்களை அணிதிரட்டி துருபதருக்கு எதிராக அணிவகுத்து செல்ல ஒரு பெரிய படையை திரட்டினார். பீக்மர் பேசுகையில் அந்த காட்சி மேடையில் ஒரு நாடகம் போல எங்களுக்கு முன்னால் வெளிப்பட்டது. மன்னர் கேலியவர்மன் தனது முகத்தை தெளிவுடன் பார்த்தார். அவர் மீது நடத்தப்பட்ட ஏமாற்றத்தை பற்றி தனது கூட்டாளிகள் அனைவருக்கும் செய்திகளை அனுப்பினார். அவர் அவர்களை சுற்றி கூடி ஒரு செயல் திட்டத்தை பற்றி விவாதித்தார். சீகந்தில் உண்மையில் ஒரு மகள் என்றால் அவர்கள் ஒப்புக்கொண்டனர். நாங்கள் துருபதாவை கட்டி அவரது நகரத்திலிருந்து இழுத்துச் செல்வோம். பஞ்சாலாவில் மற்றொரு ராஜாவை நிறுவுவோம். பின்னர் சீகந்தினுடன் துருபதாவை கொல்வோம். இந்த நிலையான தீர்மானத்துடன் மன்னர் தேன்யவர்மன் மீண்டும் ஒரு தூதரை துருபதாவுக்கு அனுப்பினார். நான் உன்னை கொன்று அமைதியாக இருப்பேன். இருப்பினும் மன்னர் துருபதன் இயல்பாகவே தைரியமாக இருக்கவில்லை. அவரது மைத்துனரின் குற்றம் அவரை பயத்தால் நிரப்பியது. மேலும் அவர் துக்கத்தால் பாதிக்கப்பட்டார். அவர் தனது அரண்மனைக்கு திரும்பினார். அவரது பிரச்சனைகளின் சுமையால் சூழப்பட்டார். அவரது மனைவி சிரந்தினின் தாய் அவருக்கு முன்னால் நின்றார். அவரது முகம் கவலையில் உருவமாக இருந்தது. என் சக்தி வாய்ந்த சகோதர மன்னர் துருபதர் கவலையுடன் அவரது குரல் நடுங்கியது. மன்னர் கேலியவர்மன் கோபத்துடன் என்னை நோக்கி வருகிறார். இப்போது நாம் என்ன செய்வது? எங்கள் மகள் சிரந்தின் ஒரு பெண் என்று சந்தேகிக்கப்படுகிறது. நான் அவரை ஏமாற்றிவிட்டேன் என்று நினைத்து அவர் என்னை கொல்ல விரும்புகிறார். அவரது மனைவியின் கண்கள் அவரை சந்தித்தன. அவள் ஞான வார்த்தைகளை பேசினால் சொல்லுங்கள், அழகான பெண்ணே, இதில் உண்மை என்ன? நாம் என்ன செய்ய வேண்டும் என்று மன்னர் துருபதர் கெஞ்சினார். அவரது ராணி அமைதியான முகபாவனையுடன் அவரை பார்த்தார். கணவரின் வார்த்தைகளின் எடையை அவர் அறிந்திருந்தார். ஆனால் நிலைமையின்
தீவிரத்தையும் அவர் அறிந்திருந்தார். எனவே அவர் தனது குரலை ஒரு கோடை நாளில் ஒரு மென்மையான காற்று போல பேசினார். வரவிருக்கும் போரின் மத்தியில் மன்னர் சுருபதா ஆழ்ந்த சிந்தனையில் அமர்ந்தார். அசரநகர்களின் ஆட்சியாளரான தனது சகோதரரை எதிர்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தால் அவரது மனம் மூழ்கியது. அவரது ராணி ஒரு புத்திசாலி மற்றும் இரக்கமுள்ள பெண் அறைக்குள் நுழைந்தார். அவரது கண்கள் தனது எஜமானரின் நலனில் அக்கறை கொண்டிருந்த தெய்வங்களுக்கு மரியாதை கொடுப்பது எப்போதுமே நன்மை பயக்கும் என்று அவள் மென்மையாக சொன்னாள். குறிப்பாக துயர காலங்களில் நாம் நமது மேலதிகாரிகளுக்கு மரியாதை செலுத்த வேண்டும், அனைத்து கடவுள்களையும் வணங்க வேண்டும், பிராமணர்களுக்கு தாராளமாக காணிக்கைகளை செலுத்த வேண்டும். தசரநகர்களின் ஆட்சியாளரை அமைதிப்படுத்த நெருப்பில் காணிக்கைகளை ஊற்றுவோம். ஒருவேளை அவர்களின் கிருபையின் மூலம் இந்த மோதலை இரத்தக்களறி இல்லாமல் தீர்க்க ஒரு வழியை கண்டுபிடிக்க முடியும். இருப்பினும் அவருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் காத்திருந்த தலைவிதியை நினைத்து பார்த்த மன்னரின் எண்ணங்கள் வேறு விதமாக இருந்தன. அவரது மகள் சிகந்தெலியும் தனது சொந்தத்துக்க உலகில் தொலைந்து போனாள். அவள் ஒரு பெண் குழந்தையாக பிறந்திருந்தாள். ஆனால் அவளுடைய பெற்றோர் தாசனக மன்னனை அவள் ஒரு மகள் என்று நம்பும்படி ஏமாற்றினர். இப்போது அவளுடைய பிரசன்னமே வரவிருக்கும் போருக்கு காரணராஜாவும் ராணியும் தங்கள் விருப்பங்களைப் பற்றி தொடர்ந்து விவாதித்தபோது சிகண்டிலியின் எண்ணங்களுள் நோக்கி திரும்பின. என் குடும்பத்தின் மீது இந்த துன்பத்தை ஏற்படுத்தியது நானே. அவமானமும் வருத்தமும் நிறைந்த அவள் தன்னைத்தானே நினைத்து கொண்டார். தனது குடும்பத்தின் வேதனையை தணிக்க ஒரே வழி தனது சொந்த வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வருவதாகும் என்று முடிவு செய்தால் கனர்த்த இதயத்துடன் சிகண்டிலி தனது வீட்டை விட்டு வெளியேறி அடர்ந்த காற்றுக்குள் நுழைந்தார். தனது பெற்றோரின் கண்களை தவிர்த்து காடுகளுக்குள் ஆழமான ஒரு தனிமையான மாளிகைக்கு சென்றார். அந்த மாளிகை ஸ்துனகனாத் என்ற வலிமையான எச்சருக்கு சொந்தமானது. அவர் காட்டை இரும்பு முஸ்தியுடன் ஆட்சி செய்தார். எச்சனின் கோபத்திற்கு பயந்து ஆண்கள் இந்த இடத்திற்கு செல்ல அரிதாகவே துணிந்தன. சீகந்தினி மாளிகையில் 6 நாட்கள் கழித்தார். தனது சொந்த தீர்மானத்தை தவிர வேறு எதையும் வாழவில்லை. அங்குதான் பொக்கிஷிலின் கடவுளை பின்பற்றுபவரான கனிவான குஜ்யகாஸ்துனாவை சந்தித்தார். ஸ்துனா தனது வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சீகந்திலியின் தீர்மானத்தை கண்டுபிடித்து தனது இலக்கை அடைய உதவ முன்வந்தார். இருப்பினும் எச்சா கூடர தனது விருப்பத்தை நிறைவேற்ற முடியுமா என்று உறுதியாக தெரியவில்லை என்று சீகன்கில் தயங்கினார். உங்களால் அதை நிறைவேற்ற முடியவில்லை என்று அவள் சொன்னாள். ஆனால் ஸ்துனா எவ்வளவு சாத்தியமற்றதாக தோன்றினாலும் எந்த வரத்தையும் வழங்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த உயிரினம் என்று அவளுக்கு உறுதியளித்தார். பின்னர் சிகண்டிலி தனது இதயத்தை ஸ்துனாவிடம் ஊற்றி தனது குடும்பத்தின் பிரச்சனைகள் மற்றும் வரவிருக்கும் போரை பற்றி அவரிடம் கூறினார். தனது தந்தையையும் தாயையும் தன்னை அழிவிலிருந்து காப்பாற்றுமாறு கெஞ்சினாள். அந்த ராஜா எங்கள் நகரத்தை விட்டு வெளியேறாதவரை அவர் கெஞ்சினாள். பெரிய எச்சலே, உன் கருணையை எனக்கு காட்டுங்கள் ஸ்துனா கவனமாக கேட்டான். இளம் இளவரசியின் மீது அவரது இதயம் இரக்கத்தால் நிரம்பியது. அவர் தனது இலக்கை அடைய உதவுவதாக சபதம் செய்தார். மேலும் அவர்கள் ஒன்றாக ஒரு திட்டத்தை உருவாக்கினர். பண்டைய பாரத ராஜ்யத்தில் மாற்றம் மற்றும் விளைவு பற்றிய ஒரு கதை வெளிப்பட்டது. மதிப்பிற்குரிய முனிவரான பிஸ்மர் பன்சால மன்னர் துருபதரின் மகளான சீகந்திலியின் கதை விவரிக்கத் தொடங்கினார். சீகந்திலியின் வாழ்க்கை துரதிர்ஷ்டத்தால் குறிக்கப்பட்டது. மேலும் அவர் விதியால் பாதிக்கப்பட்டிருந்தார். அபரிமிதமான சக்தியை கொண்டிருந்த மற்றும் வானத்தின் ரேசாக இருந்த ஸ்துனா என்ற எச்சன் அவள் மீது இரக்கம் கொண்டான். அவர் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு தனது ஆண்மையை அவளுக்கு கொடுப்பேன் என்று சீகந்திலியிடம் வெளிப்படுத்தினார். ஆனால் பதிலுக்கு தசரநகரின் ஆட்சியாளர் தங்கள் நகரத்தை விட்டு வெளியேறியவுடன் அதை அவருக்கு திருப்பித் தருவதாக அவர் உறுதியளிக்க வேண்டும். தனது குடும்பத்தையும் ராஜ்யத்தையும் காப்பாற்ற ஆசைப்பட்ட சிகண்டிலி ஸ்துனாவின் நிபந்தனைகளுக்கு ஒப்புக்கொண்டார். அவர்கள் ஒரு உடன்படிக்கை செய்து ஒரு மர்மமான சடங்கின் மூலம் அவர்கள் தங்கள் பாலினங்களை பரிமாறிக்கொண்டனர். இப்போது ஒரு ஆணின் வடிவத்தை கொண்ட சிகண்டினி மிகுந்த மகிழ்ச்சியுடன் தனது தந்தையின் அரசவையில் நுழைந்தார். அங்கு அவரை மன்னர் துருபதர் வரவேற்றார். இருப்பினும் தசரனாக மன்னன் இரணியரமன் சிகந்தின் உண்மையில் ஒரு ஆண் என்று நம்பவில்லை. தனது மகள் தேமாற்றப்பட்டதாகவும் உண்மை வெளிப்படுத்தப்படாவிட்டால் அவரை தனது குடும்பத்தினருடன் அழித்து விடுவதாகவும்
மன்னர் துருபதருக்கு தெரிவிக்க அவர் ஒரு பிராமணரை அனுப்பினார். ஆனால் மன்னர் துருபதர் ஒரு லேசான நடத்தையை கருதி கேண்டவமனிடம் ஒரு தூதரை அனுப்பி சீகந்தின் உண்மையில் ஒரு ஆண் என்று கூறினாகதர்னர மன்னர் இன்னும் சந்தேகம் கொண்டிருந்ததால் சீகந்திலின் பாலினம் பற்றிய உண்மை அறிய இளம்பெண்கள் குழுவை அனுப்ப முடிவு செய்தார். இந்த பெண்கள் அவர்கள் திரும்பி வந்ததும் கிரண்யவர்மனிடம் சீகந்தின் உண்மையில் ஒரு சக்தி வாய்ந்த மனிதர் என்று தெரிவித்தனர். கதரநகரில் ஆட்சியாளர் மகிழ்ச்சியுடனும் நிம்மதியுடனும் பின்னர் பாஞ்சாலாவை விட்டு வெளியேறினார். மோசடியில் தனது மகளின் பங்குக்கு கண்டனம் தெரிவித்தார். இருப்பினும் ஸ்துனா இன்னும் பெண்ணிய வடிவத்தில் இருந்த போதிலும் அவமானம் காரணமாக எச்சர்களின் இறைவன் வசவனனை அணுகவில்லை. அவர் தனது ஆண்மையை சீயந்தினுக்கு விட்டு கொடுத்து அவளுடைய பெண்ணியத்தை எடுத்துக்கொண்டார். எச்சர்களில் இறைவன் இந்த மீறலால் கோபமடைந்தார். மேலும் ஸ்துனாவை சபித்தார். அவர் ஒரு பெண்ணாக இருப்பார் என்றும் சீகந்தின் இறக்கும் வரை ஆணாக இருப்பார் என்றும் கூறினார். ஸ்துமனில் அவல நிலையால் தூண்டப்பட்ட எச்சர்கள் அவரது சாபத்துக்கு ஒரு வரம்பை நிர்ணயிக்குமாறு வசவனரிடம் கெஞ்சினர். சீகந்தின் மறைவுக்கு பிறகு ஸ்துனன் தனது அசல் வடிவத்தை மீண்டும் பெறுவார் என்று கூறி எச்சர்களின் இறைவன் ஒப்புக்கொண்டார். இந்த உத்தரவாதத்துடன் உயர்ந்த ஆன்மாவான எச்சஸ்துனன் தனது கவலையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். இவ்வாறு பிஸ்மர், சிகந்தினி மற்றும் ஸ்துனாதின் கதை முடித்தார். இது ஒரு சிக்கலான நடனத்தில் இந்த இரண்டு கதாபாத்திரங்களையும் இணைத்த மாற்றம், விளைவு மற்றும் விதியின் சிக்கல்கள் பற்றிய கதையாகும். மன்னர் துரியோதனனின் முன் குடியிருந்த பரந்த இராணுவத்தின் மீது சூரியன் உதயமாகவில்லை. அவருக்கும் அவரது உறவினர்களுக்கும் காத்திருந்த தலைவிதியை அறிய ஆர்வமாக இருந்த இளம் இளவரசர் கௌரவர்களில் மரியாதைக்குரிய போர்வீரரும் தலைவருமான தனது தாத்தா பீஷ்மரை அணுகினார். மன்னரில் புத்திசாலித்தனமான மற்றும் விசுவாசமான உதவியாளரான சஞ்சயன் துரியோதனன் தனது பேரனிடம் அவர்களின் எதிரிகளான பாண்டவர்களின் வலிமை மற்றும் பலவீனம் குறித்து கேட்டபோது அருகில் நின்றார். பீஷ்மர் தனது முகத்தில் ஒரு புன்னகையின் குறிப்பை கொண்டு தங்கள் எதிரிகளுக்கு எதிராக பயன்படுத்தப்பட வேண்டிய மூலோபாயத்தை விளக்கத் தொடங்கினார். சாதாரண போராளிகள், அவர் கூறினார், நேரடியான வீரத்துடன் போராட வேண்டும். ஆனால் ஏமாற்றும் சக்தியை கொண்டவர்களுக்கு இன்னும் தந்திரமான அணுகுமுறை தேவை. அவர் தொடருவதற்கு முன்பு ஒரு களம் எழுதினார். நான் பாண்டவ இராணுவத்தை அழிக்க முடியும். ஒவ்வொரு நாளும் 10,000 சாதாரண போர் வீரர்களையும் 1000 தேர் போர் வீரர்களையும் எனது பங்காக எடுத்துக்கொள்கிறேன். அஞ்சலில் வைத்து தீவிரமாக உழைத்து ஒரு மாதத்திற்குள் இந்த பெரிய படையை என்னால் முடிக்க முடியும். செல்சியனின் குரல் தொடர்ந்தது. துரியோதனின் தனது போதகர் துரோணரை பற்றிய ஆர்வத்தை நினைவுபடுத்தியது. மன்னர் ஞானமுள்ள முதியர் வீரரை அணுகி பீஷ்மர் கூறியது போல் அவர்களின் எதிரிகளை விரைவாக முறியடிக்க முடியுமா என்று கேட்டார். துரோணர் புன்னகைத்து பதிலளித்தார், எனக்கு இப்போது வயதாகிவிட்டது. என் ஆற்றல் மற்றும் செயல்பாடு பலவீனமடைந்துள்ளது. ஆனால் என் ஆயுதங்களின் நெருப்பால் பீஷ்மரை போலவே பாண்டவர்களின் படையையும் ஒரு மாத காலத்திற்குள் அழிக்க முடியும். சஞ்சய் தொடர்ந்தார், மற்றொரு புகழ்பெற்ற போர் வீரரான கிருபா 2 மாத காலத்திற்குள் எதிரியை அழிக்க முடியும் என்று நம்பினார். துரோணரின் மகனான அஸ்வத்தமான் 10 இரவுகளுக்குள் பாண்டவர்களை வென்று விடுவேன் என்று பெருமையடித்தார். ஆனால் சக்தி வாய்ந்த சூத்தரின் மகனான கர்ணன் தான் அனைத்திற்கும் தைரியமான விரிவைப்பவர்களை செய்தார். அவர் 5 நாட்களில் அவர்களின் எதிரிகளை வெல்வதாக சபதம் செய்தார். மன்னர் இந்த பெருமையை பார்த்து சிரித்தார். பார்த்தாவை நீங்கள் சந்திக்காதவாய் அவரது அம்புகள் சங்கு மற்றும் வில்லுடன் வாசுதேவருடன் அவரது தேரில் சண்டையிட விரைந்து செல்லுங்கள். நீங்கள் அப்படி நினைக்கலாம். கர்ணனின் வார்த்தைகள் ராஜாவிடமிருந்து பொழுதுபோக்கு மற்றும் சந்தேகத்தின் கலவையை சந்தித்தன. ஆனால் சஞ்சயாவின் குரல் நிலையாக இருந்தது. ஒவ்வொரு போர்வீரரின் பெருமைகளையும் உரிமை போர்களையும் விவரிக்கிறது. குந்தியின் மூத்த மகனான யுதிஷ்டன் தனது சகோதரர்களை ஒரு தனிப்பட்ட கூட்டத்திற்கு அழைத்தபோது பாண்டவர்களின் பரபரப்பான முகாமில் சூரியன் உதயமாகவில்லை. போரின் எடை அவர்களின் தோள்களில் கனமாக தொங்கிக் கொண்டிருந்தது. ராஜாவின் வார்த்தைகள் ஆசரமாக இருந்தன. என் அன்பார்ந்த சகோதரர்களே,
குரு படைக்குள் இருந்த நமது உளவழிகளிடமிருந்து எனக்கு செய்தி கிடைத்தது. துரியோதனன் அந்த தந்திரமான இளவரசர் கங்கையின் மகனான பீஷ்மரிடம், எங்களை அழிக்க எவ்வளவு காலம் ஆகும் என்று கேட்டார். பீஷ்மர் என்ன கூறினார். 1 மாத காலத்திற்குள் அவர் அறிவித்தார். ஆனால் போர்க்கலைகளின் தலைவரான துரோணர் அதையே கூறினார். சுமார் 1 மாதத்தில் புத்திசாலி மற்றும் மரியாதைக்குரிய முனிவரான கிருபா அவர்களின் உணர்வுகளை எதிரொலித்தார். இதை சற்று நிறுத்தி தன் கண்கள் தன் சகோதரர்களின் முகங்களை பார்த்தபடி பார்த்து கொண்டிருந்தான். பிறகு துரோணனின் மகன் 10 இரவுகளில் தன் பணியை முடிக்க முடியும் என்று பெருமிதம் கொண்டான். திறமையான போர்வீரனான கண்ணன் தனக்கு 5 நாட்கள் மட்டுமே ஆகும் என்று கூறினார். ஆனால் அர்ஜுனா, உன்னை பற்றி என்ன வலிமையான வீரர்களின் இந்த கூட்டத்திற்கு நீ என்ன சொல்கிறாய்? அர்ஜுனன் தனது சுருண்ட முடி மற்றும் துளையிடும் பார்வையுடன் பதிலளிப்பதற்கு முன்பு தனது சகோதரர்களிடம் திரும்பினார். இவர்கள் அனைவரும் வலிமையான எதிரிகள் என்று அவர் கூறினார். ஆயுதங்களில் திறமையானவர்கள் மற்றும் போர்க்கலைகளில் திறமையானவர்கள். அவர்கள் அவ்வாறு செய்ய விரும்பினால் அவர்கள் எங்களை அழிக்க முடியும் என்பது சந்தேகமில்லை. அவர் நிறுத்தினார். அவரது கண்கள் உறுதியுடன் மின்னினானால், அன்புள்ள சகோதரர்களே, நம்பிக்கையால் நம் இதயங்கள் ஒளிரட்டும். என் கூட்டாளியால வாசுதேவர் என் பக்கத்திலேயே இருப்பதால் மிகப்பெரிய எதிரிகளை கூட நாம் தோற்கடிக்க முடியும் என்பதை நான் அறிவேன். மகாதேவரால் எனக்கு வழங்கப்பட்ட வான ஆயுதம் இன்னும் எனக்குள் உள்ளது. படைக்கப்பட்ட அனைத்தையும் ஒரு நொடியில் அழிக்கும் திறன் கொண்ட பயங்கரமான மற்றும் சக்தி வாய்ந்த அர்ஜுனனின் வார்த்தைகள் ஒரு சவால் போல காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. நமது எதிரிகளை பொறுத்தவை அவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. பீஷ்மர், துரோணர், கிருபர் மற்றும் துரோணரின் மறந்தவர்கள் அனைவரும் தெய்வீர ஆயுதங்களை கொண்டுள்ளனர் மற்றும் போர் செய்ய ஆர்வமாக உள்ளனர். நம்மிடையே சீகந்தின் ஈதானா, திருஸ்தத்யும்னா மற்றும் வீரத்தில் பெரிய பீஷ்மர் மற்றும் துரோணருக்கு சமமான பலர் உள்ளனர். அர்ஜுனன் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கும் போது யுதிஷ்டிரன் கவனமாக கேட்டான். நமது சொந்த படைகளை பற்றி என்ன பீம்சேனா? அந்த இரட்டையர்கள் யுதமன்யு, உத்தமயர்கள், விராட, துருபத சங்கர் மற்றும் அபிமன்யு போன்ற வலிமையான போர் வீரர்கள் நம்மிடையே இல்லையா? அவர்கள் அனைவரும் போரில் கடவுள்களை கூட கொல்லும் திறன் கொண்டவர்கள். அர்ஜுன் தனது வார்த்தைகளை முடிக்கும்போது ராஜாவின் கண்கள் விரிந்தன. அன்புள்ள சகோதரர்களே, நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் சொந்த உரிமையில் வலிமையான போர் வீரர்கள், அதற்கு சமமான வலிமை கொண்டவர்கள். சூரியன் குருச்சேத்திரத்தின் பரந்த நிலப்பரப்பின் மீது உதயமாகிக் கூடியிருந்த படைகள் மீது ஒரு பொன்னான பிரகாசத்தை செலுத்தியது. மன்னர்கள் தங்கள் எதிரிகளான பாண்டவர்களை எதிர்கொள்ள தயாராகி துரியோதனனில் தீவிரமான வார்த்தைகளால் தூண்டப்பட்டு காத்திருந்த அமைதியால் காற்று நிரம்பிய திருதராஷ்டிரரின் மகன் மேகமில்லாத வானத்தின் கீழ் தனது படைகளை அணிதிரட்டினார். ஒவ்வொரு மன்னரும் சடங்குக்குரிய மூலம் தங்களை தாங்களே தூய்மைப்படுத்திக் கொண்டனர். அவர்கள் மலர்களின் மாலைகளை அணிந்தனர் மற்றும் வெள்ளை ஆடைகளை அணிந்தனர். இது போருக்கு தங்கள் உறுதிப்பாட்டை குறிக்கிறது. மரியாதைக்குரிய கைகளால் அவர்கள் புனித நெருப்பின் மீது வணக்கங்களை ஊற்றினர். பிராமணர்களின் ஆசீர்வாதங்களை நாடினர். அவர்கள் தங்கள் மீது ஆசீர்வாதங்களை உச்சரித்தன. படைகள் போருக்கு தயாராகிக் கொண்டிருந்தபோது பல்வேறு பிரிவுகள் உருவெடுத்ததை விசம்பாயனர் வியப்புடன் பார்த்தார். அவந்தியின் மதங்கள் விண்டா மற்றும் அல்விண்டா தலைமையில் முன்னணியில் அணிவகுத்து சென்றனர். அவரைத் தொடர்ந்து கேகயக்கள், வார்விகர்கள் மற்றும் பரக்வாஜாவின் மகன் அஸ்வத்ரமான், பீஷ்மா மற்றும் சிந்துவின் தேத்ததா ஆகியோர் பின்புறத்தை கொண்டு வந்தனர். அவர்களின் கம்பீரமான உருவங்கள் அவர்களின் தற்காப்பு வலிமைக்கு ஒரு சான்றாகுதற்கு மற்றும் மேற்கத்திய ராஜ்யங்கள் மலைப்பகுதிகளைச் சேர்ந்தவர்களுடன் சேர்ந்து ஒரு வலிமையான 2வது பிரிவை உருவாக்கின. அதன் தலைப்பகுதியில் காந்தாரர்களின் ஆட்சியாளரான சகுனி தனது கிழக்கு மற்றும் வடக்கு நட்பு நாடுகளான சிவிகள், வசதிகள், சாகர்கள், கிராதர்கள், யவனர்கள் மற்றும் அவர்களின் வலிமையான மகாராஷ்டிரர்களுடன் அணிவகுத்து சென்றார். வீரர்களில் இந்த மாபெரும் பாலாண்டு கணக்கிடப்பட வேண்டிய ஒரு சக்தியாக இருந்தது. கிருதவர்மன்
தனது படைகளை நிலைநிறுத்திய போது துரியோதனின் சகோதரர்கள்